மற்ற உலகு வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ புது வாரம், இன்றைக்கி திங்கட்கிழமை February 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம வந்து குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான செய்திகளை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் முதல்ல டாப் ஆஃப் தி அவர். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த செய்தியை இன்றைக்கி காலையிலேருந்து கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஒட்டவாவில் நடந்துட்டு இருக்கிற கான்வாய் ப்ரொட்டஸ்ட், இந்த பிரச்சனைகளெல்லாம் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வர வகையில் இன்றைக்கி வந்து எமர்ஜென்சி ஆக்ட் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நிறையா செய்திகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கான வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஒரு கட்சியோட பார்வையில் இந்த ஒரு செயல்பாடு என்ன மாதிரியாக இருக்குது, இதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக டாப் ஆஃப் தி அவர்லேயும் மற்ற செய்திகள்லையும் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய செய்தின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது கோவிட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா கோவிட் நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வருது. அண்ட் ஒமிக்ரான் வந்து ரொம்ப வீரியமான நிலையில் இல்லாததுனால ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் இந்த வாரம் வியாழக்கிழமையே கொண்டு வராங்க. ஸோ இதை பற்றியான ஒரு நியூஸ் செக்மெண்ட்டும் இருக்குது. இதோட அப்டேட்ஸ் என்ன, இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அஃப்கோர்ஸ் அதை தொடர்ந்து கரன்சி என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இன்றைக்கி இருக்குது. அப்புறம் கலையரங்கம், அகெயின் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால இதை பேஸ் பண்ணி கெனேடியன் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜேஆர் ஸ்டூடியோட ப்ரொடக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து அஃப்கோர்ஸ் நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் மற்றும் நிறைய செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்னையோட அஜெண்டா. ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி அவர். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த ப்ரொட்டஸ்ட் ஆட்டோவாவில் நடந்துகிட்ருக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கடந்த 3 வாரமாக நடந்துகிட்ருக்குது. இது 4வது வாரம். ஐ திங்க் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ப்ரொட்டஸ்டிங்கோட ரைட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கடந்த 3 வாரம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் தொடர்ச்சியாக கவர்மெண்ட்டும் சொல்லிகிட்ருக்கிற விஷயம் வந்து அவங்களோட விஷயங்கள், அதாவது அவங்க முன் வைக்கிற தேவைகளை கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம். பட் ஆஃப்கோர்ஸ் இவங்க வைக்கிற என்ன சொல்கிறது, அவங்களோட என்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதாவது எல்லா கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே தவிர்க்கப்படணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதோட கடைசி முடிவாக வந்து கவர்மெண்ட்டையே நிலை செய்ய விழாத ஒரு சுச்சுவேஷன் மாதிரி வந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கி எமர்ஜென்சி ஆக்ட் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் கெனேடியன் ஹிஸ்ட்ரி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட். அப்படின்ற வகையில் வந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான மூமெண்ட்டாக தான் இது இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் உள்ளே கொண்டு வரும்போது என்ன மாதிரியான சக்திகள் நம்மளோட ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆக்டால் என்ன மாதிரியான பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதைத்தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்னும் கொஞ்சம் விலாவரியாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. அதைத்தான் முதல்ல பார்க்கலாம்.
Yesterday, the Ambassador Bridge was reopened between Windsor and Detroit. Our team and I have been working with Ontario and the City of Windsor around the clock. I want to thank the officers on the ground, including the RCMP, who played an active role. We now have a responsibility to make sure that the bridge stays open. With each illegal blockade, local law enforcement agencies have been acting to keep the peace within their jurisdiction. Despite their best efforts, it is now clear that there are serious challenges to law enforcement's ability to effectively enforce the law. On Friday, Ontario invoked a state of emergency to respond to the blockades. This was the responsible and necessary thing to do. Today, to continue building on these efforts, the federal government is ready to use more tools at its disposal to get the situation fully under control. After discussing with Cabinet and Caucus, after consultation with premiers from all provinces and territories, after speaking with opposition leaders, the federal government has invoked the Emergencies Act to supplement provincial and territorial capacity to address the blockades and occupations. I want to be very clear. The scope of these measures will be time-limited, geographically targeted, as well as reasonable and proportionate to the threats they are meant to address. The Emergencies Act will be used to strengthen and support law enforcement agencies at all levels across the country. This is about keeping Canadians safe, protecting people's jobs, and restoring confidence in our institutions. Here's how the measures we're taking today will help get the situation under control. The police will be given more tools to restore order in places where public assemblies can constitute illegal and dangerous activities, such as blockades and occupations, as seen in Ottawa, the Ambassador Bridge, and elsewhere. These tools include strengthening their ability to impose fines or imprisonment. The government will designate, secure, and protect places and infrastructure that are critical to our economy and people's jobs, including border crossings and airports. We cannot and will not allow illegal and dangerous activities to continue. The Emergencies Act will also allow the government to make sure essential services are rendered, for example, in order to tow vehicles blocking roads. In addition, financial institutions will be authorized or directed to render essential services to help address the situation, including by regulating and prohibiting the use of property to fund or support illegal blockades. And finally, will enable the RCMP to enforce municipal bylaws and provincial offences where required. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ இந்த எமர்ஜென்சி ஆக்ட் இதோட முழு விலாவரி கண்டிப்பாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே அழகாக சொன்னாங்க. அண்ட் இது வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே பவர் கொடுத்துருக்கு, போலீஸ்க்கும் பவர் கொடுத்துருக்கு. ஆஸ் ஆஃப் எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய பப்ளிக் கேதரிங் கூடக்கூடாது அப்படின்றது அதோட முதல் ஸ்டெப். ஸோ அந்த வகையில் தான் கான்வாயை வந்து உடனே அப்புறப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி வந்து இந்த நேரத்துலேயும் இந்த கான்வாயிலேருந்து வெளியில் வராத ட்ரக்கர்ஸ் என்ன மாதிரி இவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அடுத்த ஸ்டெப்ஸ் என்னமா இருக்கும் அப்படின்றது தான் அடுத்த ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த வகையில்
என்ன சொல்லியிருக்காங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கர்ஸோட லைசன்ஸ் பிளேட்ஸ் வந்து இமீடியட்டாக கேன்சல் பண்ணப்படும். அங்கேருந்து கிளம்பாத ட்ரக்கர்ஸ் இவங்களோட லைசன்ஸ் வந்து இமீடியட்டாக கேன்சல் பண்ணப்படும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு அவங்களோட அதை லிங்க் பண்ணிகிட்ருக்கிற கவர்மெண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ், அதாவது கார்ப்பரேட் பிஸ்னஸ் நம்பரை வச்சு அதோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டையுமே அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும் பேங்க்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து இன்னமும் இதை வந்து இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து இன்னமும் இதுக்கான அவங்களோட எதிர்ப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக காமிக்க ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பவரையும் ரொம்பவே நீட்டாக அவங்க வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக கிறிஸ்டினா ஃப்ரீலன் அவர்கள் இதையும் ரொம்ப அழகாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். The illegal blockades have highlighted the fact that crowdfunding platforms and some of the payment service providers they use are not fully captured under the Proceeds of Crime and Terrorist Financing Act. Our banks and financial institutions are already obligated to report to the Financial Transactions and Reports Analysis Centre of Canada, or FINTRAC. As of today, all crowdfunding platforms and the payment service providers they use must register with FINTRAC, and they must report large and suspicious transactions to FINTRAC. This will help mitigate the risk that these platforms receive illicit funds, increase the quality and quantity of intelligence received by FINTRAC, and make more information available to support investigations by law enforcement into these illegal blockades. We are making these changes because we know that these platforms are being used to support illegal blockades and illegal activity, which is damaging the Canadian economy. The government will also bring forward legislation to provide these authorities to FINTRAC on a permanent basis. Second, the government is issuing an order with immediate effect under the Emergencies Act, authorizing Canadian financial institutions to temporarily cease providing financial services where the institution suspects that an account is being used to further the illegal blockades and occupations. This order covers both personal and corporate accounts. Third, we are directing Canadian financial institutions to review their relationships with anyone involved in the illegal blockades and report to the RCMP or CSIS. As of today, a bank or other financial service provider will be able to immediately freeze or suspend an account without a court order. In doing so, they will be protected against civil liability for actions taken in good faith. Federal government institutions will have a new broad authority to share relevant information with banks and other financial service providers to ensure that we can all work together to put a stop to the funding of these illegal blockades. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஆக்டுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போனோம்னா அஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய நியூஸ் இந்த மாதிரியான பிளாக்கேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது அம்பாசிடர் பிரிட்ஜ்லேயுமே இந்த பிளாக்கேட் வந்து ரொம்பவே மும்முரமாக நடந்துகிட்டு இருந்தது. அண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து அதையுமே
போலீஸ் வந்து அப்புறப்படுத்துனாங்க. ஸோ வின்சரில் இருக்கிற US அண்ட் கனடா பார்டர் அம்பாசிடர் பிரிட்ஜ்லேயுமே இதே மாதிரி ஒரு பிளாக்கேட் நடந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஆல்பர்ட்டாலையுமே வந்து இதே மாதிரி கோட்ஸ் பார்டர்லையும் இதே மாதிரி பிளாக்கேட் நடந்துச்சு. அண்ட் இதில் வந்து RCMP வந்து அப்புறப்படுத்தினாங்க. இதில் வந்து 13 பேரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய வெப்பன்ஸையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரியான பிளாக்கேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இது வரைக்கும் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட பார்வையில் இந்த பிளாக்கேட்ஸ் அண்ட் இதுக்கான இந்த எமர்ஜென்சி ஆக்ட் உள்கொண்டு வரும்போது எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அவங்களோட பார்வையில் இது எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியோட புது தலைமை கேண்டஸ் பெர்கன் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். Conservatives want to see an end to the blockades. We want to see them ended peacefully and quickly, and in a way that Canadians feel that they've been listened to, heard, and respected by their Prime Minister. We are concerned that the actions of the Prime Minister will not have that effect, and in fact will have the opposite effect. Today the Prime Minister announced that he will be invoking the Emergencies Act. We have to take a look at what he's proposing and the rationale, and Conservatives will discuss it and make a determination in terms of whether we will support it or not. At first blush, we are very concerned with what we see. First and foremost, if you look across the country, provinces are not in agreement with what the Prime Minister is proposing. He has said he has consulted, but there really is not collaboration or agreement. Alberta is opposed to it, Saskatchewan, Manitoba, and Quebec. He's not off to a good start on that. Secondly, we have seen the Prime Minister continually wedge, divide, and stigmatize Canadians who he doesn't agree with. And by doing so, he creates so many barriers in terms of trying to solve this problem. The Prime Minister had an opportunity to talk and to listen to people who he disagreed with, and he refused to do so. And so this looks like a ham-fisted approach that, as I said, will have the opposite effect. Conservatives today offered a reasonable solution that would at least bring down the temperature. We asked the House of Commons to vote on our motion, which asked the government to provide a plan in terms of ending the lockdown. So we wanted just the plan in place by the end of this month. Not unreasonable, not an extreme ask, considering provinces are doing it and other jurisdictions are doing it as well. So there is concern with the Prime Minister's typical way of dealing with people he disagrees with, and this measure does not alleviate those concerns that we have. But again, we're going to take a look at the legislation, we're going to take a look at the rationale and make our decision. Conservatives want the barricades to come down. We want this to end quickly and peacefully, but in a way that Canadians feel that they have been listened to and that their Prime Minister respects them. We are concerned that this measure will have the opposite effect. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் டிராபிக் டிக்கெட்ஸ் லேண்ட்லார்ட் டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லா ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 6470896969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். அஃப்கோர்ஸ் ஒன்டாரியோவில் வந்து இந்த எமர்ஜென்சி ஆக்ட் உள்ளே கொண்டு வந்ததுனால ஒட்டோவாவில் நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்டோட வெளிப்பாடாக இந்த எமர்ஜென்சி ஆக்ட் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குள்ளது. அண்ட் இதனால் வரக்கூடிய அடுத்த விளைவுகள் என்ன மாதிரியான இருக்கும், எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத அஃப்கோர்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நம்மளோட நேபரிங் ப்ராவின்ஸ் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் கேண்டஸ் பெர்கன் சொன்ன மாதிரி சில ப்ராவின்சஸ் வந்து இதை கண்டிப்பாக அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அதில் வந்து ஆல்பர்ட்டாவும் ஒரு முக்கியமான ப்ராவின்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ்
கியூபெக்கும் தான். ஸோ அவங்களோட பார்வையில் இந்த எமர்ஜென்சி ஆக்ட் என்ன மாதிரியா தெரியுது அண்ட் அவங்களோட ப்ராவின்ஸுக்கு இந்த எமர்ஜென்சி ஆக்ட் தேவையா தேவையில்லையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிபேட்டாகவே போயிட்டுருக்குது. இது ஏன் இவ்வளோ முக்கியம் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒன்டாரியோ மாதிரியே கியூபெக்லேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து மெதுவாக ரீட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே அங்கேயுமே வேக்சின் பாஸ்போர்ட்ஸ் வந்து நல்லிஃபை பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரொட்டஸ்டிங் உள்ளே இருக்கும் போது எந்த மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. அண்ட் இந்த எல்லா கட்டமைப்புலேயுமே நம்ம ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துலையும் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்து தான் அதோட ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் எப்படி இருக்குது அண்ட் இந்த எமர்ஜென்சி ஆக்ட் அவங்களுக்கு உண்மையாகவே தேவையா தேவையில்லையா அண்ட் இதை வந்து அவங்க அந்த ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறத அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி கியூபெக்கோட ப்ரீமியர் வந்து இன்றைக்கி விலாவரியாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். I think that I was very clear with the Prime Minister that the Federal Emergency Act must not apply in Quebec. I think we don't need it. So far, we were able with the Sûreté du Québec to keep control, and I think that at this moment, it would not help the social climate. There's a lot of pressure right now, and I think we have to be careful. Part of the population want that we move forward, so I think we have to be very careful, and I don't think we need it in Quebec. Do you think that would be a polarizing measure for the people of Quebec? I think it wouldn't help for the polarization. Right now, a part of the population understand and agree with the measures. Another part of the population disagree. So it's about time we put all Quebecers together. But I can understand that enough is enough in Ottawa. You can protest, but you cannot do what they are doing since 2 weeks. Next question. Thank you. Hi, Caitlin Thomas, Montreal Gazette. You said earlier, Mr. Legault, it's time for Quebecers to come together. How do you propose we do that when there's another protest planned in Quebec City? But I think that last week we announced that we will get the measures, most of the measures up in the next few weeks until March the 14th. Regarding the pass, we will discuss that tonight, and the plan of Christian is to get rid of the pass as soon as we get the okay from the public health. So I think that there's less and less reason to protest because we're getting back to a normal life more and more. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. ஸோ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மெதுவாக நம்ம அடுத்த படிகளுக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். அண்ட் கோவிட் நம்பர்ஸ் கண்டிப்பாக குறைஞ்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆஃப்கோர்ஸ் ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதாவது ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் சிம்டம்ஸ் கொடுக்காம பட் ஆஃப்கோர்ஸ் சாதா ஃப்ளூ சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு செய்தி தான். இதனால் ரொம்ப ஜாஸ்தி ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்பர்ஸ் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் கோவிட் நம்பர்ஸுமே ரிப்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிட்ருக்கிறதுனால கோவிட் நம்பர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ஸ்டெடியாக குறைஞ்சிட்ருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ அந்த வகையில் ரீஓப்பனிங் ஃபேஸஸ் அடுத்த ஃபேஸ் வந்து February 17th அன்னைக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மெதுவாக கெப்பாசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீக்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து பேக் டு நார்மல் கெப்பாசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் இன்னமும் ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் அண்ட் மாஸ்கிங் மேண்டேட் வந்து கண்டிப்பாக இன்னுமே வந்து கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அண்ட் அடுத்த ரீஓப்பனிங் வந்து March 1st அன்னைக்கு இருக்குது அடுத்த ஸ்டெப் ஆஃப் த ரீஓப்பனிங். அண்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷனை வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகேன் ஒரு நல்ல விஷயந்தான். ஃபைனலி 2 வருடத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்கிற மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் தெரியுது எல்லார் கண்ணுக்கும். ஹோப்ஃபுல்லி எல்லாமே முடிஞ்சு எல்லாமே பேக் டு நார்மல் பை த டைம் சம்மர் கம்ஸ் அரவுண்ட் எல்லாமே பேக் டு நார்மலாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரீஓப்பனிங் பிளான் பற்றி நம்மளோட பிரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். At the peak of Omicron wave, over 4,000 people were hospitalized with COVID-19 in Ontario. That number has now dropped to 1,500. While percent positivity hit highs of nearly 40% in early January, it has now dropped to 13%. And Ontario's healthcare workforce continues to stabilize as we lift Directive 2 and restart more surgeries. Because of this progress, we heard from our Chief Medical Officer of Health, Dr. Moore, 2 weeks ago, and again last week, that we were fast approaching a time when we could safely remove restrictions. Over the weekend, I received recommendations from Dr. Moore on a plan to safely reopen our economy and remove Ontario's vaccine passport system. I've accepted these recommendations, and so today I can announce that beginning on February 17th, we will remove all capacity limits except for sporting events, concert venues, and theaters, which will be capped at 50%. Some higher risk settings will also be capped at 25%. Social gathering limits will increase to 25 people indoors and 100 people outdoors. Organized public events will increase to 50 people indoors with no limits outdoors. Effective March the 1st, we intend to eliminate capacity limits in all indoor public settings. At the same time, and at the recommendation of Dr. Moore, we will lift proof of vaccination requirements for all settings. Based on the advice of Dr. Moore and what we have learned over the pandemic, we will need to keep masking in place for just a little bit longer. This is an important layer of protection that will allow us to proceed with our reopening plan safely. My friends, like all of you, I've waited a long time for this news, but please never doubt that the steps we took together, as difficult as they were absolutely necessary and saved tens of thousands of lives from COVID-19. And we're here today, we're able to take this step now because of each and every one of you, because of our nurses, our doctors, hospital workers, because of every single person who volunteered in a vaccine clinic, and every single person who played a part in this fight. And let me be very clear, we're moving in this direction because it's safe to do so. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி.
ஸோ திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்ன மாதிரியே கியூபெக்கை பொறுத்த வரைக்குமே வந்து நம்பர்ஸ் ரொம்ப ஸ்டெடியாக குறைஞ்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது, கோவிட் நம்பர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்பர்ஸ். ஸோ அந்த வகையில் அவங்களுமே இந்த கோவிட் வேக்சின் பாஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமே கைவிட போகிறதா சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அகேன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒன்டாரியோவில் மட்டும் இல்லை, கியூபெக்லேயுமே ரொம்ப சீக்கிரமே முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டேட் கொடுக்கல, அவங்க வந்து இன்னும் அதை ஃபைனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறதா கூறியிருக்காங்க. ஸோ அகெயின் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எவ்வளோ சீக்கிரம் உள்வரும் அப்படின்ட்டு. அண்ட் நிறைய இடங்களில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதனால் வந்து எக்கானமி தான் ரொம்பவே ஜாஸ்தி பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கைவிடப்பட அப்புறம் என்ன மாதிரி நம்மளோட எக்கானமி ரிக்கவரி இருக்கும் அப்படின்றதையுமே ரொம்ப ஆவலோடு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த எக்கானமி வந்து ரொம்ப சீக்கிரமே பவுன்ஸ் பேக் ஆகி நம்மளோட மணி வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகணும் அண்ட் குளோபல் எக்கானமி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீபவுன்ஸ் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி கனடாவை பொறுத்த வரைக்கும் கெனடியன் டாலர்ஸ் என்ன மாதிரி மற்ற கண்ட்ரீஸோட கரன்சியோட கம்பேரிட்டிவாக இருக்குது அப்படின்றது தான் அடுத்த செக்மெண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 14 திங்கட்கிழமை இலங்கை 200 இலங்கை ரூபாய், இந்தியா 60.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 14 திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் லைட்டர் செக்மெண்ட்டுன்னு நம்ம எப்பயுமே சொல்கிற செக்மெண்ட் கலையரங்கம். அண்ட் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. கண்டிப்பாக நம்ம மனசுக்கு ரொம்ப க்ளோஸானவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி விஷ் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மியூசிக் இல்லாத செலிப்ரேஷனே இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஜேஆர் ஸ்டுடியோவோட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ரொடக்ஷனில் பங்கு பெற்றிருக்கிறவங்க எல்லாருமே கெனடியன் ஆர்டிஸ்ட். ரொம்பவே பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். அண்ட் ஜேஆர் ஸ்டுடியோஸ் இவங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன்ஸ் அவளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் போய் ஜேஆர் ஸ்டுடியோ அப்படின்னு தேடினீங்கனாலே அவங்களோட நிறைய பாடல்களை பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கியான கலையரங்கத்தில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ஸ் ஜேஆர் ஸ்டுடியோவோட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். வந்தாலும் வந்தாயன் வாழ்வில் வண்ணத்தேன் மழையாயுயிரே. தந்தாலும் தந்தாயன்றாடும் இன்ப கனவுகளாயமுதே. வேறு வேறு ஊர்களில் பிறந்தோம், ஓடி ஓடி ஓடிப்போம் ஒன்றாய் நாடி
சொர்க்கம் ஜோடி அடையும் காதலும் சொர்க்கம் ஆண்டு முழுவதும் காதலர் தினமே வந்தாலும் வந்தாய் என் வாழ்வில் வண்ணத்தேன் மழையாய் உயிரே தலையில் வந்து மலை விழுந்தாலும் தளர்ந்திடாது தாங்கிடுவோமே அலைகளாக இன்னல் வந்தாலும் அழுது சோர்ந்து வீழ்ந்திட மாட்டோம் உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. ஸோ இன்னுமே நம்ம வந்து கோல்ட் ஆன ஒரு சீசனில் தான் இருக்கிறோம், வின்டரில் தான் இருக்கிறோம். அண்ட் இந்த வீக்கெண்ட் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அலர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி காலையோட அந்த கோல்ட் அலர்ட் வந்து நீக்கப்பட்டுச்சு. பட் எனிவேஸ் இன்றைக்கி காலையில் -17 வரைக்கும் கோல்டாகவே இருந்துச்சு. ஃபெல்ட் லைக் -17. ஸோ ரொம்பவே ஒரு கோல்டான வெதரில் தான் இப்போதைக்கு டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறோம். அது இன்னையோட நிலவரம். நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்க போது டொரண்டோ, ஒன்டாரியோ அண்ட் மற்ற முக்கியமான நகரங்களில் அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0.3°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0.8°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.17°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0.8°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.
கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°C அதி குறைந்த வெப்பநிலை 0°6°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7°C அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். ஸோ இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் 2 முக்கியமான செக்டர்ஸ் ஆஃப் நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா கோவிட் வேக்சினேஷன் அண்ட் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வந்து எப்படி அடுத்த படியை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம், எப்படி ரீஓப்பனிங் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நிறைய செய்திகள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒட்டாவாவை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற பவர்ஸ் என்ன, இவங்க வந்து எப்படி இந்த கான்வாய் அண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து வெளிக்கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றியான 2 முக்கியமான செய்திகளை தான் நிறைய தடவை நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் கனடாவில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட், இதில் வந்து இந்த 2 செய்திகள் தவிர மற்ற இன்னும் நிறைய செய்திகள் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்ததாக நியூஸ் செக்மெண்ட் இதுவும் பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடிய வரலாற்றில் முதல் முறையாக அவசரகால சட்டம் இன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதற்கான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். தொடரும் எதிர்ப்பு போராட்டத்தின் பதில் நடவடிக்கையாக அவசரகால சட்டத்தை முதல் முறையாக பிரதமர் செயல்படுத்தியுள்ளார். சட்டவிரோத இடையூறுகளை நிவர்த்தி செய்வதற்கு புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட காலக்கெடுவை கொண்ட நடவடிக்கையாக இது இருக்கும் என்றும் பிரதமர் கூறியிருக்கின்றார். இந்த சட்டம் சிறப்பு தற்காலிக நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சரவைக்கு அனுமதி வழங்குகிறது. இன்று காலை மாகாண முதல்வர்கள் தனது அமைச்சரவை ஆகியோருடன் கலந்தாலோசித்த பின்னர் இந்த முடிவை ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். தனது முடிவு குறித்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு விளக்கமளித்துள்ளதாக ட்ரூடோ கூறியிருக்கின்றார். சட்டவிரோத ஆபத்தான நடவடிக்கைகள் தொடர அனுமதிக்க முடியாது என இன்றைய அறிவித்தலின் போது பிரதமர் கூறியுள்ளார். 3வது வாரமாக தொடரும் ஆர்ப்பாட்டங்களை எதிர்ப்பதற்காக இந்த அசாதாரண நடவடிக்கை குறித்து மாகாண முதல்வர்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டுள்ளார்கள். ஒன்டாரியோ தனது மீண்டும் திறக்கும் திட்டத்தின் அடுத்த கட்டத்துக்கு வியாழக்கிழமை நகர்கின்றது. இன்று முதல்வர் டக்ஃபோர்ட் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். தடுப்பூசி கடவுச்சீட்டு தேவைகளுக்கான சான்று அனைத்து அத்தியாவசியமற்ற வணிகங்களிலும் மார்ச் மாத ஆரம்பத்தில் முடிவுக்கு வரவுள்ளது எனவும் ஃபோர்ட் இன்று அறிவித்தார். மாகாணத்தின் தலைமை மருத்துவ அதிகாரியின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஃபோர்ட் கூறினார். 12 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள் பூஸ்டர் தடுப்பூசிகளை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை முதல் பெற முடியும் எனவும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஃபோர்ட் அறிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோவில் 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் சுமார் 92% பேர் குறைந்தது 2 தடுப்பூசிகளை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
கோவிட் தடுப்பூசி கடவுச்சீட்டு குறித்து அறிவிப்பு நாளை வெளியாகலாம் என கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகார்ட் தெரிவித்துள்ளார். கியூபெக்கின் தடுப்பூசி கடவுச்சீட்டு முறை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்க வேண்டுமா என்பது குறித்து இன்றிரவு பொது சுகாதார அதிகாரிகளை சந்தித்து விவாதிக்க இருப்பதாக அவர் கூறினார். பொது சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் அனுமதியுடன் தடுப்பூசி கடவுச்சீட்டு முறையை விரைவில் அகற்ற சுகாதார அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் லெகார்ட் கூறியிருக்கின்றார். அல்பர்டா, சஸ்கெச்சுவான் ஆகிய மாகாணங்கள் ஏற்கனவே தடுப்பூசி கடவுச்சீட்டு தேவைகளை நீக்கியுள்ளன. மனிச்சோபா, ஒன்டாரியோ அரசாங்கங்கள் மார்ச் மாதத்தில் தடுப்பூசி கடவுச்சீட்டு தேவைகளை நீக்க திட்டமிட்டுள்ளன. கனடா உக்ரைனுக்கு மேலதிகமாக $500 மில்லியன் கடன் வழங்குகிறது. இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். தவிரவும் $7.8 மில்லியன் ஆயுதங்களையும் கனடா உக்ரைனுக்கு அனுப்புகிறது என பிரதமர் கூறியுள்ளார். கனடாவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்த சனிக்கிழமை உக்ரைனிய ஜனாதிபதியுடன் பேசியதாகவும் வார இறுதியில் ஏனைய ஐரோப்பிய தலைவர்களுடனும் பேசியதாகவும் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். ஒலிம்பிக் தங்கத்துக்கான மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் அமெரிக்காவை கனடா எதிர்கொள்ள உள்ளது. இன்று நடந்த அரையிறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்தை 10-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கனடா இறுதிப் போட்டியில் பங்கேற்கின்றது. 2022 ஒலிம்பிக் தோற்கடிக்கப்படாத கனேடிய அணி 2018 ஒலிம்பிக்கில் அமெரிக்காவிடம் இழந்த தங்கப்பதக்கத்தை மீட்டெடுக்க முயல்கின்றது. இந்த இறுதியாட்டம் பீஜிங்கில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இன்னைக்கு February 14 திங்கட்கிழமை. குட் ஈவினிங் கனடாவில் நிறைய செய்திகள் பார்த்துட்டோம். நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான 2 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கண்டிப்பாக இந்த வாரத்தை நல்லபடியாக முன்கொண்டு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை உங்களை இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.